வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வரப்போகிற ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட பலாபலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். ஸ்ரீ குமரன் ஜோதிடத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அது பயனுள்ளதாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு வெற்றியிடத்தை தீர்மானிக்கும். நம்ம செய்கிற சேவை நிறைஞ்ச சேவையாக இந்த மக்களுக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறனால நீங்களும் அதில் ஒரு பங்கு பெற்று இந்த குமரன் ஜோதிடத்தை நீங்கள் ஒரு வாழ்த்தி ஒரு பரிபூர்ணமாக நீங்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்களும் அடைவீங்க என்று கூறிக்கொண்டு இந்த பதிவுக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த மிதுன ராசிக்கு ஜனவரி மாதம் எப்பேற்பட்ட பலாபலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். உங்களுடைய ராசி நாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த விருச்சிக மனையில் இருக்க போகிற காலகட்டம் பார்த்திங்கன்னா, தொழில் பாவகமான அந்த சத்ரு ரோக ருண வம்பு வழக்கு கடங்கார ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி நாதன் இருக்கும்போது ஒரு 6ஆம் இடத்துல அவர் சஞ்சரிக்கிறனால தொழிலில் ஒரு மிகுந்த ஒரு ஆர்வமுள்ள ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஒரு நல்ல வேலையில் இன்வால்வ் ஆவீங்க. வேலையில் இருக்கிற ஒரு சிக்கல் இடைஞ்சல் எதுவாக இருந்தாலும் அது விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்கள் ராசிக்கு அவர் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பாக்யாதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது ஒரு பூர்வீகத்தில் இருக்கிற நல்ல விதமான பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி குலதெய்வ அருள் பெறுவீங்க. உங்களுடைய மனசு புத்துணர்ச்சியாக இருக்கும். உங்களுடைய 5ஆம் அதிபதியான அந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு மனசில் இருக்க சஞ்சலைப்பு எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 10ல் ராகு இருக்கிறாரு. அது ஒரு குருவோட வீட்டில் இருக்கும்போது அந்த மீனமனையில் அந்த ராகு பகவான் இருக்கனால தொழிலில் ஒரு மிகுந்த ஒரு இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி சூரியன் அந்த 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து நேராக உங்கள் ராசியை பார்க்கும்போது முயற்சியால் வெற்றி. எந்த முயற்சி எடுத்தீங்கனாலும் அந்த முயற்சியில் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் விஷயத்தில் ஒரு முயற்சி அடைவீங்க. பூர்வீக விஷயத்தில் எந்த பூர்வீகமாக இருந்தாலும் அந்த பூர்வீகத்தில் போய் அதில் இருக்க ஒரு வில்லங்கத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சார், அதில் ஒரு தடங்களாகவே இருக்குன்னா அந்த சூரியன் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கும்போது அந்த குருவோட வீட்டிலேருந்து நேரடியாக பார்க்கும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன் ஏற்படும். அந்த குரு பகவானான உங்களுடைய 7ஆம் அதிபதி உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறார். விரய பாவகத்தில் இருக்கனால நல்ல செலவு பண்ணுவீங்க. நீங்கள் நல்ல விரயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கனால தொழிலில் நீங்கள் ஒரு ஷிஃப்ட் ஆகி அதை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்ல செலவு பண்ணக்கூடிய கேளிக்கையில் ஒரு நாட்டமுள்ள ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய 8ஆம் இடத்துல உங்களுடைய தனாதிபதி சஞ்சரிக்கிறனால தொலைதூர பயணம் நீங்கள் ஒரு ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மாதம் ஃபுல்லாக அடைவீங்க. தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதி உங்களுடைய தனஸ்தானத்தவே அவர் பார்க்குறனால தொழிலில் நல்ல வருமானம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சொல்லால் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு அற்புதமான நிறைஞ்ச பலாபலனை ஏற்படுத்துங்கிறதுல ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை வாழ்த்தி வணங்குகிறது. வாழ்க வளமுடன்.